பணி வழங்கப்படாததால் தூய்மை பணியாளர் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவத்திற்கு திமுக அரசு பொறுப்பேற்க வேண்டுமென பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஊதியம் வழங்கப்படாததால் வறுமையிலும் மன உளைச்சலிலும் வாடி வந்த தூய்மை பணியாளர் ரவிக்குமார் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். குப்பைகளை அகற்றும் பணி தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டதால் 1000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மன உளைச்சலை அனுபவித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தூய்மை பணியாளர்கள் 150 நாட்களாக போராடி வரும் நிலையில் கூட திமுக அரசு அவர்களின் கோரிக்கைகளை ஏற்க மறுப்பதற்கு காரணம் ஒப்பந்தம் பெற்ற நிறுவனங்களிடம் இருந்து கிடைத்த வெகுமதிகள்தான் என விமர்சனம் செய்துள்ளார். லாபத்திற்காகவும் பேராசைக்காகவும் தூய்மை பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கும் செயலை மன்னிக்க முடியாது என்றும், உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் திமுக அரசை வலியுறுத்தியுள்ளார்.